இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். கேசவன் அவன் பொண்டாட்டியோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இதோ பாருங்க, துளசியும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இதோ நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா, இவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீங்க அஞ்சலியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு நிம்மதியா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லா பெத்தெடுக்கிறத விட்டுட்டு பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுமா? இவ்வளவு சொத்து இருக்க என் பொண்டாட்டி எங்க கஷ்டப்படணும்னு கண்ணீர் விட்டு அழறாரு. ஒரு ஆம்பளை இப்படி அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லம்மா. அவரை நீங்க எல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்க கெட்டவன்னு பட்டம் கொடுக்கறீங்க. டேய் நிறுத்துடா. அவன் ஏதோ நல்லவன் மாதிரி நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஏம்மா, நான் ஒன்னும் எதையும் மறக்கல. மனுஷன்னா ஏதாவது சின்ன தப்பு பண்ணதான் செய்வான். நாம தான் அதை சகிச்சுக்கிட்டு போகணும். அந்த ஆள் என்ன குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரா, இல்ல பொம்பளை கிம்பளன்னு ஏதாவது அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரா? ஏதோ நடக்கக்கூடாத விஷயம் நடந்து போச்சு, அதான் திருந்தி வந்துட்டார்ல. அவரை ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியதானம்மா. தம்பி, ஏன்பா இப்பெல்லாம் பேசுற? அஞ்சலியும் இந்த குடும்பமும் அவனால எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பா அவனை மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? யோ நிறுத்தியா? ஆமா, நீ யாரு? யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? உன்னை யாரு எங்க உள்ள விட்டது? தம்பி, இது எங்க வீடு, எங்க குடும்ப பிரச்சனை. முதல்ல நீ வெளியே போ. தம்பி, என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க உங்க அம்மா. அவங்க கிட்ட நீ இப்படிலாம் பேசலாமாப்பா? ஒரு தாய்க்கு தான் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏதாவது பேசுறதா இருந்தாலும் அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல. அதை விட்டுட்டு நீ இப்படி வீட்டுல வந்து யாரியா எங்க வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு? என்னடா பண்ற? என்னடா நீ? யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக உன் அண்ணனை நீ அடிப்பியா? எங்க கத்துக்கிட்ட? என்ன பழக்கம்? என்ன புது பழக்கம்? என்னம்மா நீ? அம்மா கூட்டம் வாடி. நீ அமைதியா இரு. ஓ, குடும்பமா சேர்ந்து என்ன அடிக்க வரீங்கல்ல? அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. டேய், யாரோ ஒருத்தன் உங்களுக்கு பெருசா தெரியறா, நான் உங்களுக்கு மட்டமா தெரியறேன். இது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. யோ தலியா. ஏய் ரகு, டேய்